நோன்பு நோட்பதை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஏதும் பிரத்யேகமான அமல்கள் காட்டி தந்திருக்கிறாங்களா அப்படின்னு நாங்கள் பார்க்கின்ற போது எந்த ஒரு செய்தியும் நம்ம காணல. ஷாபானுடைய மாதத்தில் ரசூல் அதிகமாக நோன்பு நோட்டிருக்கிறாங்க, அதை நாங்கள் பார்த்தோம். இது தவிர்ந்த விசேடமான தொழுகைகள், விசேடமான வைபவங்கள் அதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்கன்னு கேட்டால் ஆதாரமான அல்லாஹ்வுடைய தூதரை தொட்டு வந்த எந்த ஒரு செய்தியும் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, நாம் இந்த காலத்தில் இருக்கின்ற நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தில் மார்க்கம் என்று சொல்லி ஒரு சில விஷயத்தை செய்வாங்க. உண்மையிலே மக்களை பொறுத்த வரைக்கும் ஆர்வத்தில் அதை செய்யறது. இப்ப திடீரென மாதிரி நீங்க ஃபேஸ்புக்கை திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரும் ஒரு திடீரென மாதிரி ஒரு துவா ஒன்று வரும். இந்த துவாவை 1000 தடவை ஓதினால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அதை பார்க்கிறதே இல்லை, உடனே ஒரு ஷேர் பண்ணுவோம். இப்ப நோன்பு வரப்போகுது, புதுசா ஒரு செய்தி பரவுது. நாம் இன்னும் கொஞ்ச நாளையில் அதிகமாக ரமலானை அடைய இருக்கிறோம். எனவே யார் ரமலான் அடைய இருப்பதற்காக ரமலானுடைய செய்தியை மக்களுக்கு முதலில் சொல்லுகிறாரோ அவருக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டுவிடும். உடனடியா மனுஷனுக்கு என்ன ஆசை தெரியுமா? உலகத்துல நம்ம வாழ்ற என்னதுக்கு? நம்ம வாழ்றதே உலகத்தில் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு தியாகம் செய்யறோம். நரகம் ஹராமாக்கப்பட்டு விடும் என்று அடுத்தது என்ன? சொர்க்கம். உடனடியாக ஷேர் பண்ணிவிடுவோம். எங்களோட கூட்டாளிமார் தெரிந்த வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்ன சோசியல் மீடியா இருக்குதோ எல்லாத்துக்கும் போட்டுருவோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். எங்க வாழ்க்கையில் மூல ஆதாரம் அல் குர்ஆன் அல் ஹதீஸ். ஒரு விஷயத்தை எங்க மார்க்கத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்டா ஒன்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும், ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கணும். இவங்க 2 பேருமே சொல்லலை என்று சொன்னால் எங்கிட இஷ்டப்படி நாங்க ஒன்று மார்க்கத்தில் கொண்டு போய் நுழைவிக்க இயலாது. அது நன்மையாக கொண்டு வந்து நாங்க செஞ்சாலும் அது மார்க்கத்தில் எடுபட மாட்டாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, மன் ஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் எங்களுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை திடீரென்று கொண்டு வந்து நுழைத்து மார்க்கமாக செய்வாரோ அது ரத்து, நிராகரிக்கப்படும் என்றார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பாரதூரமான ஒரு விஷயம். இந்த அடிப்படையில் இந்த ஷாபானுடைய 15வது தினம், 15வது நிஸ்பு ஷாபான் என்று சொல்வார்கள். ஷாபானுடைய நடுப்பகுதியில் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு வழக்காறு இருக்குது. என்ன வழக்காறு என்று கேட்டால் மூதாதையர்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அது மருகி இல்லாம போனாலும் ஒரு சில இடங்களில் இல்லாமல் இல்லை, சம்பந்தமாக கட்டாயமாக தெளிவுபடுத்தணும். என்னன்னு கேட்டால் ஷாபானுடைய நடுப்பகுதியில் பராஅத் அப்படின்னு சொல்லி ஒரு இரவு இருக்கிறதாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்குது. அந்த பராஅத்துடைய இரவு அது சம்பந்தமாக ஒரு சில ஹதீஸ்களையும் ஆதாரமாக காட்டுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி விசேஷமாக அதுல பகல்ல நோன்பு நோட்பாங்க, இரவையில நின்று வணங்குவாங்க, மகரிப்புல இருந்து 3 தரம் யாசீன் ஓதுவாங்க, 1000 ரக்காத் 100 ரக்காத் தொழுவாங்க, சில திக்ருகளை செய்வாங்க. இப்படியான சில அடிப்படைகள் அன்புள்ள சகோதரர்களே இருக்கிறது. ரொட்டி சுடுவாங்க, வாழைப்பழம் கொடுப்பாங்க, ஈச்சம்பழம் பகிர்வாங்க. இப்படி எல்லாம் ஒரு சில நடைமுறைகள் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு செய்தி வருகிறது, இதா கானத் லைலத்துன் நிஸ்பி மினஷ் ஷஅபான். ஷஅபான்ல நடுப்பகுதியை நீங்கள் அடைந்தால், நடுப்பகுதியில் நீங்க இருந்தால், ஃபக்கூமு லைலஹா, அதனுடைய இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், வசூமு நஹாரஹா, அதனுடைய பகலிலே நீங்கள் நோன்பு நோருங்கள், ஃபஇன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபிஷ் ஷம்ஸ். அந்த 15வது தினத்தில் சூரியன் மறைந்ததற்கு பின்னாடி அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குறானாம். இறங்கி யாராவது பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன். யாராவது இடத்துல ரிஸ்க் தேடுபவர்களாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு நான் ரிஸ்க் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்ன விஷயங்கள் கேட்கிறாங்களா, அதெல்லாம் நான் கொடுக்கிறேன். எது வரைக்கும் என்றால் ஹத்தா யத்லு அல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ் இதை சொல்லிக் கொண்டே இருப்பான் என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தியில் வரக்கூடிய இப்னு அபி சப்ரா அப்படி என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் ஹதீஸ்களை இட்டு கட்டக்கூடியவர் என்று ஹதீஸ்களை வல்லுநர்களால சொல்லப்பட்டவர். இப்ப நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? மௌலவி சொல்லிட்டார், அரபால சொல்லிட்டார், எனவே நாம நோன்பு பிடிப்போம், எனவே நாம பராத்து ரொட்டி சுடுவோம் அப்படின்னு நாம நினைக்கிறது. ஆனால் சில ஹதீஸ் வந்திருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று சொன்ன, 2வது ஆறு சொல்லணும், ஒரு சஹாபி சொல்லணும், அவரை சொட்டு அப்படியே வரணும். இது ஒருவர் ஒரு ஹதீஸ் என்று அறிவிப்பார். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்திக்க மாட்டார்.
சாபீன்களுடைய காலத்தில் கூட இருந்திருக்க மாட்டார். அறியப்படாத ஒரு நபராக ஹதீஸ் என்று கொண்டு வந்து சொல்லுவார். அன்புள்ள சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு பாவமாகும். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய இப்னு அபி சபரா என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் ஹதீஸ்களை இட்டு கட்டக்கூடியவர் என்று, ஹதீஸ்களை வல்லுநர்களால் இவர் போலியானவர் என்று சீல் குத்தப்பட்டவர். அப்ப இது நம்ம எடுக்கலாமா? எடுக்க முடியாது. இன்னொரு ஹதீஸை பாருங்க, திருமீதியில வரக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா நாயகம் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி அவங்க பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை காணவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காணலன்னு அவங்க வெளியிறங்கி போய் பார்க்கிறாங்க. பார்த்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஜன்னத்துல் பக்கி, இப்போது மதீனாவில் நீங்க பார்க்கலாம், மதீனாவில் சஹாபாக்கள் அடக்கப்பட்டு இன்றைக்கும் சில மையத்துகள் கொண்டு போய் அடக்கப்படுகிறது. அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதுவரைக்கும் மௌத்தான தன்னுடைய தோழர்களுக்காக பிரார்த்தனை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போது ஆயிஷா நாயகி வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க இன்னொரு மனைவிமார்கள் இடத்துல போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கதை தான் உங்களுக்கு பின்னால வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களாம், ஷாபானுடைய நடுப்பகுதி அதுல அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு இறங்குறான். இறங்கி கல்பு கோத்திரத்தாரின் ஆடுகளில் இருக்கின்ற ரோமங்கள் அளவுக்கு பாவம் இருந்தாலும் அல்லாஹு தஆலா அதை மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி திருமீதியில வரக்கூடிய செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செஞ்சுட்டு, இந்த ஹதீஸில் வரக்கூடிய யஹ்யா இப்னு அபி கத்தீர் என்று சொல்லக்கூடியவரும் அல் ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் என்று சொல்லக்கூடியவர்களும் ஹதீஸ்களை இருட்டடிப்பு செய்யக்கூடியவர்கள், முதல்லிசுகள், இவர்களுடைய ஹதீஸை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹதீஸை எழுதினவரே கீழே நோட் போட்டு சொல்லிக்கிறத பார்க்கலாம். இவர் மட்டுமல்ல, ஏராளமான அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதை எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே பராஅத் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் சொல்லி எந்த ஒரு ஹதீஸோ ஹதீஸ் கிரந்தங்கள்ல வரல. முதலாவது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டவும் இல்லை, ரசூலுல்லாஹ் செய்யவும் இல்லை, சஹாபாக்கள் செஞ்சதாகவும் ஆதாரம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல பராத் என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணவும் இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களை, இதை நாங்க பார்க்கலாம், பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு புதுமை என்பதை நாங்க பார்க்கலாம். நம்ம ஆக்கள் என்ன சொல்ல தெரியுமா, நோன்பு பிடிச்சா பாவமா, ராவையில நின்று வணங்கினா பாவமா, ரொட்டி சுட்டு கொடுத்தா அதுலயும் ஒரு அபரீதமான ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, பராத்து நாள்ல அரிசி மாவால ரொட்டி சுடுவார்கள், யானை வாழைப்பழம் கொடுப்பார்கள். அதை சொல்லிட்டு என்ன நம்பிக்கை தெரியுமா, இந்த அரிசிமா ரொட்டி நாளைக்கு நிழலே இல்லாத அந்த மஹ்ஷரில் குடையாகவும் வாழைப்பழம் பிடியாகவும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நிழலே இல்லாத அந்த மஹ்ஷரில் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்று டிவைட் பண்ணிட்டான். அவங்க 7 பேருக்கும் நிழல் கிடைக்கும். எங்கேயாவது அரிசிமா ரொட்டி, ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதே ரொட்டி தான் சகோதரர்களே. அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ரொட்டியும் அவரும் பின்னி பிணைந்த அந்த வாழ்க்கையில் ஒரு நாளாவது பராத் ரொட்டியை சுட்டு காட்டிக்க கூடாதா, ஒரு நாளாவது வாழைப்பழம் கொடுத்திருக்க கூடாதா, இந்த ஹதீஸை சொல்லிருக்க கூடாதா? எனவே நாமலா நன்மையா என்று உருவாக்கினா அது அல்லாஹ்விடத்தில் எடுபாடாகுது. ஒரு உதாரணத்தை சொல்லி அழகாக புரிய வைக்கிறேன். இன்னைக்கு நீங்க சுபஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு வாரண்டு வையுங்களேன், பள்ளிக்கு வாரீங்க, சுபஹ் தொழுகை 2 ரக்காத்து, இமாம் சொல்றார் இன்னைக்கு நம்ம 3 ரக்காத் தொழுவோம்னு சொல்லி ஏற்றுக்கொள்வோமா? யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தான் தொழுவிக்க சொன்னது, தொழுங்கன்னு சொல்லுவோம். அப்ப இமாம் 1 ரக்காத் குறைச்சா தொழுவித்தார், கூட்டி தான் தொழுவிச்சாரு. எனவே 3 ரக்காத்து 4 ரக்காத் என்று நம்ம கூட்டி தொழுதா நன்மை என்று சொல்லி நம்ம நினைச்சோம்னு சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம ஒன்று கோவை நுழைவிக்கிறோம், இது பாவம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மகரிபு பட்டால் யாசின் ஓதுவார்கள். சொல்ல போனால் யாசினுக்கு பிரத்யேகமாக எந்த ஒரு சிறப்புமே கிடையாது. அல் குர்ஆன்ல வரப்பட்ட சூறாக்களை போன்ற ஒரு சூரா யாசின். யாசின் அல் குர்ஆனின் இதயம் என்ற ஒரு ஹதீஸ் வருகிறது, அதுவும் பலகீனமான செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒருத்தர் யாசின் ஓதுறார், பிரச்சனையே கிடையாது, அவருக்கு நன்மை வரும், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வரும். ஆனால் மௌத்தான வீட்டுக்கு போய் யாசின் ஓதுறார் என்று வைங்க, அது பாவம். மௌத்தான கபூர் அடியில போய் யாசின் ஓதுறார் என்று வைங்க, அது பாவம். பராத்துடைய இரவில் மகரிபு போறா யாசின் ஓதுறார் என்று வைங்க, அது பாவம். குறித்த நாளையும் குறித்த இடத்தையும் குறித்த செயற்பாட்டையும் எண்ணி ஒருவர் ஒரு வேலையை செய்யறார் என்றா அது கடும் ஒரு பாவம் சகோதரர்களே. ஒருவர் மௌத்தாயிட்டார், ஒரு உம்மா மௌத்தாயிட்டா, நீங்க சொல்றீங்க இந்த உம்மாட பேர்ல ஒரு மாடு அறுத்து கொடுக்கிறேன், சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் 7வது அண்டைக்கு மாடு அறுத்து கொடுப்பீங்க பாருங்க, இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. குறித்த ஒரு நாளை நீங்க உருவாக்கிறீங்க, எப்ப மாடு அறுத்து கொடுத்தாலும் உம்மாவுக்கு அது போய் சேரும். உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்பதான் கூலி சகோதரர்களே. இதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா, நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மஹ்ஷர்ல நிற்பாங்க, நின்று
கௌசர் என்ற தடாகத்தில் தன்னுடைய உம்மத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணீர் கொடுப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த தண்ணீரை குடித்தால் மருதமான ஒரு தண்ணீர், அதற்கு பின்னாடி தாகமே ஏற்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய தூதர் சந்தோஷத்தில் இந்த உம்மத்துக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு சாரார்கள் தடுக்கப்படுவார்கள். இல்லைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், என்னுடைய உம்மத்தாப்பா, அவர்களை விடுங்கள், அவர்கள் மிரட்டும் என்பார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொல்லப்படும் தெரியுமா? அவர்களை விட முடியாது. நீங்க மௌத்தானதற்கு பின்னாடி இந்த மார்க்கத்தில் இவர்கள் மார்க்கம் என்று புதுமைகளை கொண்டு வந்து சேர்த்தவர்கள், அவர்களை உள்ளுக்கு கொண்டு வர முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட, மலக்குமார்களால் தடுபட்ட ஒரு உம்மத்தாக மார்க்கத்தின் பேரால் ஒருத்தர் புதுமையை கொண்டு வந்து சேர்த்தாராக இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் ₹1 செல்ல காசு ஆகிவிடும், ஒரு நன்மையும் கிடைக்க மாட்டாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான மூட பழக்க வழக்கங்களை விட்டு வெளியேறி அல்லாஹ்விடத்தில் இப்படி செஞ்சிருந்தால் தௌபா செஞ்சு, யாரெல்லாம் மார்க்கம் என்று நினைச்சு தெரியா காலத்துல செஞ்சிட்டேன், என்ன மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இப்படியான பிதாத்துகளில் இருந்து மூட பழக்க வழக்கங்களில் இருந்து நாம் விலகி இருந்தாலாக நிச்சயமாக இந்த ஷாபான் அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக மாறும். இயன்ற அளவு நாங்கள் நோன்பு பிடிப்போம், எங்களுடைய சக்திக்கு ஏற்பட்டவாறு அமல் செய்வோம். அடுத்து வரக்கூடிய ரமலானை எப்படி திட்டமிட வேண்டும் என்று குடும்பம் சகிதமாக இருந்து இந்த ரமலானை திட்டமிடுவதற்கு இந்த ஷாபானில் நாங்கள் முயற்சி செய்வோம். அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையில் ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாக்கள் என்று அழைப்பான். அந்த நேரத்தில் லப்பேக்கே அரப், உன்னிடத்தில் ஆஜராகிவிட்டோம் ரஹ்மானே என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்களோடு அந்த சுவன பூங்காவில் வலம் வருவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.